காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க ஒரு டிவோஷனல் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ vlog வந்து பெருசாக நான் வந்து அப்படியே கேமரா யூஸ் பண்ணிலாம் எடுக்கல. நான் வந்து ஜஸ்ட் என்னோட ஃபோனில் வந்து சில கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். பிகாஸ் அன்றைக்கி சாமி கும்பிட்றேன் அப்படின்றதுனால யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்றதுனால நான் வந்து ஃபோனில் வந்து கிளிப்பிங்ஸ் எடுத்து அதை வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் பேர் வந்து என்னோட நேட்டிவ் எது அப்படிலாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட நேட்டிவ் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் பொன்னமராவதியில் வந்துட்டு தேனூர் அப்படின்ற ஒரு ஸ்மால் வில்லேஜ் தான் வந்து என்னோட நேட்டிவ். ஸோ நாங்கள் வந்து பெருசாக நேட்டிவ்னா வந்து அப்பாவோட ஊரை தான் வந்து சொல்லுவோம், அப்பாவோட பிறந்த ஊரை தான் சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் வந்து நேட்டிவ் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. பட் நான் சின்ன வயசுலேருந்து நேட்டிவ் அப்படின்னா வந்து எங்கள் ஊரை தான் வந்து நான் சொல்லியிருக்கேன், அப்பாவோட ஊரை தான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தோன்னா போன வீக் வந்து சண்டே பங்குனி உத்திரம் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து எங்கள் பெரியப்பா வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். ஆஃப்டர் மேரேஜ் பங்குனி உத்திரம்க்கு ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்துட்டு போயிருந்தேன். ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்குறதுனால கொஞ்சம் ஜாலியாக எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஸோ அந்த இது எப்படி இருந்துச்சு, அன்றைக்கி டே எனக்கு எப்படி போச்சு அப்படின்றத நான் வந்து இந்த vlogல வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். நிறைய பேர் வந்து லிப் பாம் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஒரு நல்ல லிப் பாம் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். லிப்ஸ் அப்படின்ற பிராண்டில் இருக்கக்கூடிய செரி அப்படின்ற ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய ஒரு லிப் டிண்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன், டிண்டட் லிப் பாம். ஸோ இதோட ஷேடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து வெளியே போகிறீங்க, பட் வந்து லிப்ஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்ற டைமில் வந்து நீங்கள் இது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு க்ளாஸி ஃபினிஷில் இருக்கும் அண்ட் லைட் டிண்டடாக இருக்கும். அப்படின்றதுனால உங்களுக்கு லிப்ஸ்டிக்லாம் வந்து எதுவும் பெருசாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் இதை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்புறம் இந்த vlog வந்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பங்குனி உத்திரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துருந்துச்சு. அதுக்கு நாள் சனிக்கிழமை வந்துட்டு பிள்ளையார் கோயிலில் போயிட்டு பொங்கல் வைப்போம் எப்பயுமே. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் தான் இதெல்லாம். எங்கள் சித்தி வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து பிள்ளையாரை வந்து நல்லா கும்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் யாருக்கெல்லாம் வந்து கோயிலில் கொடுக்குற சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு அங்கே நிறைய வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லோரும் குரூப்பாக நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பங்குனி உத்திரம் வந்துருச்சு. அன்றைக்கி ஏர்லி மார்னிங்கே எல்லாமே வந்து ரெடி பண்ணி ஒரு 7 o'clock போல் வந்து எங்கள் ஊர்லேருந்து முருகன் கோயிலுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்கள் அண்ணன் தான் வந்து காவடி தூக்கியிருக்காங்க. எங்கள் பெரியப்பா வீடு தான் வந்துட்டு இந்த வருஷம் காவடி தூக்குனாங்க. அதுக்கு தான் எங்களை கூப்பிட்ருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சுட்டு பால் குடம் எடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கிளிப்பிங்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து முருகன் கோவிலுக்கு வந்து ஒரு 20 minutes வந்து நடந்து போகிற மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அப்படியே வந்து வெறும் காலில் தான் நடக்கணும், யாரும் செப்பல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மார்னிங் வந்துட்டு அப்படியே எங்கள் ஊரில் இருக்க கோவில் வீட்டில் வந்துட்டு விபூதியெல்லாம் வாங்கிட்டு எல்லோரும் வரிசையாக வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படியே வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு வந்து அரோகராலாம் சொல்லிவிட்டு அப்படியே வந்து நடப்போம். ரொம்ப டிவைனாக ரொம்ப டிவோஷ்னலாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் போயிருக்கேன் எங்கள் ஊரில் வந்து பங்குனி உத்திரம்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி காவடி தூக்குனப்பெல்லாம் நான் வந்து போனது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து போயாச்சு. ஸோ இங்கே வந்து வியூ வந்து இப்படி தான் இருக்கும், எம்டியாக தான் இருக்கும். அப்படியே போயிட்டு பிள்ளையார் கோயில் சொல்லியிருந்தேன்ல நேற்று போகணுன்னு சொல்லி, அங்கே போயிட்டு காவடி இறக்கி வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே அன்னதானம் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. கேசரி பொங்கல் அதெல்லாம் ரெடி பண்ணாங்க. சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேனிமலை முருகன் கோவில். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸு தான் இருக்கும். இந்த மாதிரி ஏறி போய் சாமியை வந்து பார்க்கணும். சாமி வந்து உச்சியில் இருப்பாங்க. போய் காவடியெல்லாம் இறக்கி வச்சுட்டு ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி பஞ்சாமிர்தம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேயே வந்து நிறைய பேர் வந்து மோர் அதெல்லாம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. இது வந்து என் தம்பி வந்து மங்கீஸ் கூடலாம் கொஞ்சம் விளாடிட்டு இருந்தான். இங்கே நிறைய குரங்கு இருக்கும். நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு அது கூட வம்பிழுத்துட்டு விளாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே வந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் அதை எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து சாமிக்கு வந்து மாவிளக்கு வச்சோம். இந்த
வாட்டி டிஃப்ரெண்ட்டாக திணை அரிசியில் வந்துட்டு மாவிளக்கு செஞ்சோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலி வந்து முருகனோட தரிசனம். இங்கே தேனிமலை முருகன் கோவிலில் வந்துட்டு 3 முகம் இருக்கும் முருகனுக்கு. பொதுவாக வந்து 6 முகம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 3 முகம் இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலான கோயில். நிறைய டூரிஸ்ட்லாம் வந்து இங்கே வந்திருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா முருகன் ரொம்ப கூட்டம். உள்ளே நிற்கிற கூட இடமே இல்லை. பட் எப்படியோ இடம் கிடச்சி நின்று சாமியை வந்து கும்பிட்டாச்சு. ஸோ உங்களுக்கும் முருகன் வந்து பிடிக்கும் அப்படின்னா வந்து சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இங்கேருந்து வியூ பாயிண்ட் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து சுற்றி இருக்க எல்லா கிராமமும் வந்து தெரியும். ஸோ இந்த பிங்க் சாரி நான் தான். ஸோ அப்படியே வேக வேகமாக வந்து படிக்கட்டுலேருந்து இறங்கி போயிட்டுருந்தேன். ஸோ எல்லோரும் கீழே ரீச் ஆகிட்டு ஐஸ்கிரீம் வந்து ஃபேமிலியாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். குல்ஃபி சாப்பிட்டோம். நான் வந்து இந்த கப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஸோ வந்து அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் வந்து ரீசெண்டாக வந்து பர்பிளில் வந்து ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 1K வியூஸ் வந்து போயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இந்த ரீச்கே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஐ எம் ஹோப்பிங் சூன் ஃபார் மோர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ அன்டில் இட்ஸ் பாபா ஃப்ரம் GD signing off. டாடா.